ஹாய் எவ்ரிவன். யார் பாவி? ஒருத்தன் பொய் சொல்லிடுறான், அவனை பாவின்றோம். ஒருத்தன் கோவப்பட்டு சண்டை போடுறான், அவனை பாவின்றோம். ஒருத்தன் அசிங்கமா பேசுறான், அவனை பாவின்றோம். ஒருத்தன் குடிக்கிறான், அவனை பாவின்றோம். ஒருத்தன் ஏமாத்துறான், துரோகம் செய்யறான், அவனை பாவின்றோம். ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், அவனை பாவின்றோம். ஒருத்தன் கொலை பண்றான், அவனை பாவின்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை செய்தால், ஒரு தீ செயலை செய்தால் அவனை நாம் பாவி என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில வேதம் என்ன சொல்கிறது என்றால், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 5வது அதிகாரம் 27, 28 சொல்லுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறது. இதன் அடிப்படையில் இது விபச்சாரத்தை பற்றின வசனம் மாத்திரம் அல்ல, இது பொதுவாக ஒரு கருத்தை சொல்ல வருகிற ஒரு வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் பார்த்தோம்னா, sin is not an action, it's about thought. Once you thought about it, you are sinned. அதாவது ஒரு செயலை நான் செய்வதற்கு முன்பாக அதை என் சிந்தனையிலே எப்படி செய்கிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதை நான் சிந்திக்கிறேன். நான் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று சிந்திக்கிறேன். அதற்கு பின்பாக அது செயலாக உருமாகி வருகிறது. ஸோ இந்த ப்ரீமெடிடேட் பண்ணும் பொழுதே ஐ எம் சின்ட், ஐ எம் பிகம் அ சின்னர் அப்படின்னு கடவுளுக்கு முன்பாக நான் ஒரு பாவியாக மாறிவிடுகிறேன். எனவே பாவம் சிந்தனையிலிருந்து புறப்படுகிறது. இந்த சிந்தனை நான் யோசிக்கும் பொழுதே நான் பாவியாகி விடுகிறேன். எனவே இந்த உலகத்துல எல்லாருமே, நான் ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் எந்த தப்பும் செஞ்சது கிடையாது, அதனால நான் நல்லவன் சொல்லலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே all have sinned and fallen short from the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். ஒருவேளை உங்கள் பாவம் செயலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிந்தனையிலே நீங்க சிந்தித்து இருக்கலாம். சோ எனவே நாம் தேவனுக்கு முன்பாக கரை உள்ளவர்கள், பாவிகள். ஒன்லி ஜீசஸ் கேன் சேவ் us. தேவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினால சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக நாம் மீட்கப்பட்டு கழுவப்பட்டால் ஒழிய நாம் நியாய தீர்ப்புக்கு தப்போம். எனவே get saved by the grace of God and by the blood of Jesus Christ.